ஹாய்! வெல்கம் டூ மார்க்கெட் டைம்ஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு குடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃபிரெண்ட்ஸ் ஒரு ஆப்ஷனுடைய மார்க்கெட்ல ஒரு ஆப்ஷனுடைய பிரீமியம். பிரீமியம் சார்ட்ட ஈஸியா அனலைஸ் பண்றதுக்கான நெறைய டூல் நம்ம வந்து நம்மளுடைய சேனல்ல நம்ம குடுத்துருக்கோம். ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு. ஆ நீங்க ஆப்ஷன்ல ஒரு பையரா இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து இந்த வீடியோ. இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமான வீடியோ. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். மார்க்கெட் வந்து நீங்க ஓனா அனலைஸ் பண்ணுங்க. இதில சொல்லக்கூடிய எதையும் வந்து நீங்க வந்து ஒரு அட்வைஸா எடுத்துக்காம, நீங்க வந்து ஓனா அனலைஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் மார்க்கெட்ல ரிஸ்கி ஜாஸ்தி. அந்த ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு, நீங்க வந்து ட்ரேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோவ முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ட்ராடே அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணும்போது, ஒரு மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகும். ஆ எங்க இருந்து எங்க மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து ஃபெமிலியரா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னா, ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிய தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றோம். ஓகேவா? என்னுடைய இது வந்து நான் வந்து அதனால தான் நான் நம்மளுடைய சேனல்ல வந்து எல்லா இதுலயுமே வந்து பிரைஸ் ஆக்ஷன பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டரையும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெய்லி ஹை, டெய்லி லோ, அதேமாரி ப்ரீவியஸ் டே இந்த மாரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இத வந்து ஒரே இண்டிகேட்டர்ல நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, இது விக்ஸு. விக்ஸ பேஸ் பண்ணி விக்ஸினுடைய மார்க்கெட் இன்றையுடைய அதாவது இன்ட்ராடே பண்ணும்போது இன்னைக்குள்ள விக்ஸோட இத வச்சு ஹை எது, லோ எது அப்படிங்கிறதையும் இந்த இண்டிகேட்டர் நமக்கு குடுக்கும். அதேமாரி ஏடிஆர். ஆவரேஜ் டூ ரேஞ்ச். அந்த ஏடிஆர பேஸ் பண்ணி அதில இருக்கக்கூடிய ஹை, லோ எது அப்படிங்கிறதும் குடுக்கும். அது இல்லாம இது வந்து அ மந்த்லி மந்த்லியினுடைய ஓப்பன், மந்த்லி ஹை, மந்த்லி லோ, வீக்லி ஓப்பன், வீக்லி ஹை. இதெல்லாம் மல்டி டே டேட்டாவ ஒரே இண்டிகேட்டர்ல நம்மளால வந்து ஈஸியா பார்த்து, மார்க்கெட் வந்து எங்க அதாவது இண்டெக்ஸ் எங்கேருந்து எங்க திரும்புது, ஆ ஆப்ஷன் நம்ம எடுக்க போற ஆப்ஷன் எங்கேருந்து எங்க திரும்புது அப்படிங்கிறது ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வீடியோவ பொறுமையா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருங்க. பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த இண்டிகேட்டர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில இந்த இண்டிகேட்டர்ல உள்ள லெவல்ஸ்லாம் நீங்க பாருங்க. லைவா இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து நிஃப்டியினுடைய சார்ட். நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆன பிரைஸ் என்ன? ஆ நம்ம ஓகே. நிஃப்டி பாருங்க. இது கரண்ட் ஓப்பன். ஓகேவா? ஒவ்வொரு லைன் நீங்க பாருங்க. இது கரண்ட் ஓப்பன். அதே மாரி இது வந்து மந்த்லி ஓப்பன் இந்த லைன்ங்கிறது. ஓகேவா? இது மந்த்லி ஓப்பன். இது வந்து பாருங்க ப்ரீவியஸ் வீக்லி லோ. இந்த கீழ இருக்கக்கூடிய பச்சை கலர் லைன் ப்ரீவியஸ் மந்த் ஹை. ஓகேவா? ப்ரீவியஸ் மந்த் ஹை அதான் பிஎம்ஹெச்ன்னு இருக்கும். ப்ரீவியஸ் மந்த் ஹை. ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வீக்லி ஓப்பன். ஓகே. இது வீக்லி ஓப்பன். இது பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை. அதாவது இது வந்து ஆப்ஷனுடைய பிரீமியம் சார்ட்ல அந்த 52 வாரத்தினுடைய இது வராது. இதுல வரும் நமக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக்கினுடைய ஹை ஹை. அதே மாரி இது வந்து ஏடிஆர் உடைய ஹை. இது வந்து விக்ஸோட டாப்பு. இது வந்து விக்ஸோட பாட்டம். ஓகேவா? இப்படி ஒவ்வொரு லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஆ ஆப்ஷன் ட்ரேடர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எங்கேருந்து எங்க மூவ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இது பாருங்க ப்ரீவியஸ் டேயினுடைய ஹை. இது வந்து இந்த லைன் வந்து ப்ரீவியஸ் டேயினுடைய ஹை. இப்படி ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரைஸ் ஆக்ஷன பேஸ் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டர் இருக்கும். ஆ இது முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஷனுடைய ட்ரேடர் வந்து ஈஸியா இந்த மாரி நம்ம ஒரு பிரைஸ் ஆக்ஷன வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது, ஈஸியா வந்து நம்மளால வந்து மார்க்கெட்ட புரிஞ்சுக்க முடியும். அது எங்க மூவ் ஆகுதோ, அதோட நம்ம வந்து சேர்ந்து டிராவல் பண்ண முடியும். ஓகேவா? ஆ இங்க நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து நிஃப்டி ஓப்பன் ஆகி எங்கேருந்து எங்க திரும்பி இருக்குன்னு பாருங்க. ஆ அதாவது நிஃப்டி ஓப்பன் பிரைஸ் இது. ஆ இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கரெக்ட்டா பாருங்க விக்ஸோட பாட்டம். அதாவது விக்ஸ் டாப் பாட்டம் இருக்கு இல்லையா? இதான் விக்ஸோட பாட்டம். விக்ஸோட பாட்டத்திலருந்து மார்க்கெட் திருப்பி இதாகுது. ஓகேவா? இங்க நமக்கு பாருங்க, அதே மாரி இந்த ஆப்ஷன் பிரீமியம் 25,500 ஏன்னா இன்னைக்கு நிஃப்டியினுடைய ஓப்பன் பிரைஸ் 25,500 தான். அந்த இதுல இருக்கக்கூடிய அட் த மணியினுடைய
புட் ஆப்ஷன், புட் பிரீமியத்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அனலைஸ் பண்ண அதாவது மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்காக உங்களுக்கு நான் வந்து லைவா சொல்றேன். இங்க பாருங்க. இந்த லைன் எல்லாமே வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 5 அடுத்த 5 நிமிஷத்துல நமக்கு இந்த லைன் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே, நமக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து உடனே உடனே நமக்கு வந்து அ ஸோ இத கால்குலேஷன் பண்ணி எல்லாமே நமக்கு உடனே ஷோ ஆயிரும் இந்த லைன் எல்லாமே. ஓகேவா? ஸோ இது எதுவுமே ரீபைண்ட் ஆகாது. மார்க்கெட் வந்து ரன்னிங்ல இங்க போயிட்டு இது வந்து ரீபைண்ட் ஆகுது அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே, ஓப்பன வச்சு இது எல்லாமே கால்குலேஷன் பண்ணி நமக்கு குடுத்துரும். விக்ஸோட பாட்டம் எது இருக்கு? விக்ஸோட டாப் எங்க இருக்கு? ஏடிஆர் உடைய ஹை எங்க இருக்கு? ஏடிஆர் லோ எங்க இருக்கு? ப்ரீவியஸ் மந்த்லி ஹை எங்க இருக்கு? வீக்லி லோ எங்க இருக்கு? எல்லாமே வந்து ஏ டூ இசட் இந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 5 நிமிஷத்துல நமக்கு வந்து இந்த லைன் குடுத்துரும். ஓகேவா? ஸோ இங்க நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம லைவா பார்க்கலாம். ஆ அதாவது நிஃப்டியினுடைய ஓப்பன், அதாவது நிஃப்டி வந்து எங்க ஓப்பன் ஆகி கரெக்ட்டா வந்து விக்ஸோட பாட்டம் இருக்கு. ஸோ பாட்டத்துலருந்து மார்க்கெட் வந்து கீழ விழுது. ஓகேவா? இங்க நமக்கு பாருங்க, இது வந்து ப்ரீவியஸ் டே இந்த ஆப்ஷன் பிரீமியம் சார்ட் இருக்கு இல்லையா? இதோட ப்ரீவியஸ் டேயினுடைய ஹை. ஸோ ஹைல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. ஓகேவா? ஸோ ஹைல இருந்து சப்போர்ட் எடுக்கும்போது, ஸோ இப்ப எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நம்ம இப்ப இதிலேயே சொல்றது தான். அதாவது ஒரு ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் மந்த் இந்த மாரி இருக்கக்கூடிய இடங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸ் லைனா இருக்கும். மார்க்கெட் அங்கெல்லாம் இருந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நெறைய உண்டு. அதே மாரி மார்க்கெட் அந்த இடத்துலருந்து ரிஜெக்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் நெறையா உண்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் ஆக்ஷன பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு ட்ரேட் நீங்க எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி இந்த இண்டிகேட்டரே உங்களுக்கு லைவா சொல்லும். என்னன்னா, இப்ப இங்க பாருங்க, இந்த இண்டிகேட்டர் இங்கருந்து மார்க்கெட் திரும்புது. இங்கருந்து மார்க்கெட் கா புட் ஆப்ஷன் மேல ஏறுது. கால் வந்து இது இண்டெக்ஸ் வந்து கீழ இறங்குது. ஸோ, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்து எக்ஸாக்ட்டா மார்க்கெட் இங்கருந்து திரும்புது. இது மட்டும் இல்ல. இதுக்கு இன்னொன்னு நம்ம வந்து சிபிஆர் அடிக்கடி சொல்றது என்னன்னா, ஸோ இதுல வந்து நமக்கு வந்து இந்த வீக்லி ஹை, மந்த்லி ஹை எல்லாமே கிடைக்கும். ஸோ பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிறது எங்க கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சிபிஆர்ல தான் கிடைக்கும். ஸோ சிபிஆர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சிபிஆர்ல பாருங்க. வீக்லி ஆ பிவோட் இருக்கு. ஸோ வீக்லி பிவோட்ல இருந்து மார்க்கெட் வந்து திரும்புது. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் டே ஹை சொல்லியிருந்தேன். ஹை. ஸோ வீக்லி பிவோட்டு. ஸோ வீக்லி பிவோட்ல இருந்து மார்க்கெட் திரும்புது. எப்பவுமே பிவோட்க்கு உள்ள மார்க்கெட் இருக்கு அப்படின்னா, அந்த பிவோட் பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன்ல தான் போகும். இத தாண்டுற வரைக்கும் மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ பிவோட்ட மார்க்கெட் வந்து எப்போ வந்து ஓவர்டேக் பண்ணி எப்போ தாண்டுதோ, பிவோட்ட விட்டு மார்க்கெட் மேல அதாவது கீழயோ, மேலயோ மார்க்கெட் உடைச்சிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸ் குடுக்கும். ஓகேவா? ஸோ இங்க 11:15க்கு பாருங்க என்ன நடந்திருக்குன்ட்டு. 11:15க்கு கரெக்ட்டா பிவோட்ட தாண்டி நல்ல ஒரு கேண்டில், நல்ல ஒரு லாங் கேண்டில் நமக்கு வந்து க்ளோசிங் குடுக்கு. ஸோ இதோட க்ளோசிங் பிரைஸ் பாருங்க நமக்கு ரூ. 94. அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட நமக்கு ரூ. 250 ஒரு நிமிஷம். ஆமா. ரூ. 94ல க்ளோசிங் குடுத்த அந்த கேண்டில் கரெக்ட்டா 11:15 கேண்டில் ரூ. 94க்கு க்ளோசிங் குடுத்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டா எங்க போய் மார்க்கெட் க்ளோசிங் குடுத்திருக்கு பாருங்க. ரூ. 250 அன்னைக்கு க்ளோசிங் பிரைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து இந்த இதுக்காக நம்ம யூஸ் பண்றது. அந்த பிவோட் பாயிண்ட், வீக்லி பிவோட்லாம் எங்க இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டை மிக எளிமையா நம்மளால பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிக எளிமையான முறையில் எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய லெவல்ல நம்ம வந்து நெறையா ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோ வந்து நம்ம குடுத்துருக்கோம். அது முழுக்க முழுக்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க நீங்க இதுதான் நடந்திருக்கு. இந்த புட் ஆப்ஷன், இந்த புட் பிரீமியம் கரெக்ட்டா வந்து வீக்லி பிவோட்ல இருந்து சப்போர்ட் எடுக்கு. ப்ரீவியஸ் வீக்லி ஸோ சாரி வீக்லி பிவோட்லேருந்து எடுக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இருக்கு. ஸோ இந்த ஹைல இருந்தும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கு. இப்போ இந்த ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இது எத்தனை மணிக்கு நமக்கு சப்போர்ட் எடுத்து இந்த லைன் பாருங்க, இந்த கேண்டில் பாருங்க நமக்கு கரெக்டாக 9:50. ஸோ 9:55 9:55க்கு அந்த ப்ரீவியஸ் டேவினுடைய ஹைக்கு ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு இல்லையா, ஹைக்கு போயிட்டு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருது இந்த இந்த புட் பிரீமியம். அதே மாதிரி இங்கே 9:55க்கு இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து விக்ஸோட பாட்டம். ஸோ விக்ஸ் பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த விக்ஸோட பாட்டத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஸோ ஏடிஆர் லோ இருக்கு, விக்ஸோட பாட்டம். ஸோ இந்த லைன்ல இருந்து மார்க்கெட் வந்து மேலே போய் பிரைஸ் அக்செப்ட் ஆகாம ஒரு விக்ஸோட பாட்டத்திலே பிரைஸ் அக்செப்ட் ஆகாம மார்க்கெட் வந்து கீழே ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டை ரொம்ப மிக எளிமையா நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் மாரி இந்த இண்டிகேட்டர் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஓகே. இந்த இண்டிகேட்டரோட பேர் என்ன? இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நீங்க ட்ரேடிங் வியூ யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ட்ரேடர் வியூ யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி.
ஓகேவா? ஸோ நீங்க இண்டிகேட்டர் டேப்பை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரே நிமிஷம் எனக்குள்ள வரட்டும். ஓகே. ஸோ இதில போயிட்டு நீங்க வந்து செஷன் இருக்கா? செஷன் நீங்க டைப் பண்ணீங்கன்னா, செஷன் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் வரும். ஸோ இதில வந்து நீங்க வந்து ட்ரேடர் வியூவோ இல்ல ட்ரேடிங் வியூவோ யூஸ் பண்றதா இருந்ததுன்னா, இந்த இண்டிகேட்டர் தான் செஷன் லெவல் அப்படின்னு நீங்க குடுத்துட்டீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இண்டிகேட்டர பார்த்துக்கோங்க. செஷன் லெவல்ன்னு இருக்கு. ஸோ இந்த இண்டிகேட்டர நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதில செட்டிங்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. செட்டிங்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். செட்டிங்ஸ் மிக எளிமையா குடுக்கணும். அத வந்து ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது இதில. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பேக்கிரவுண்ட்ல ஒயிட் யூஸ் பண்றதுனால, இது வந்து டிஃபால்ட்டாவே இந்த கலர் வந்து ஒயிட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒயிட்ல தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா இந்த அந்த மந்த்லி ஓப்பன், டெய்லி ஓப்பன் லைன் எல்லாமே வந்து இந்த லைன்ல வந்துரும். ஓகேவா? ஸோ இத நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கருப்பு கலருக்கு மாத்திக்கோங்க. அவ்வளோதான். மாத்திட்டு அப்படியே கீழ வந்தீங்கன்னா அதேமாரி இந்த இருக்கு இல்லையா? இது ரொம்ப முக்கியம். ஸோ அது என்னன்னா, ப்ரீவியஸ் டேனுடைய அ எத்தன நாளுடைய மல்டி டே அதாவது ஹைய வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும்னு நம்மட்ட கேட்டிருக்கு. ஸோ இது நம்ம 5 நாள் குடுத்துருக்கோம். எதனால 5 நாள் குடுத்துருக்கோம் அப்படின்னா, டிஃபால்ட்டா 5 நாள் அப்படிங்கிறதுனா, ஒரு அ வாரம் அப்படிங்கிறது 5 நாள் அப்படிங்கிறது ட்ரேட் நடக்கும் நமக்கு. ஸோ அதனுடைய அந்த நாட்களுடைய ஹைய நமக்கு இது மார்க் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ இதையும் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இது 1. ஓகே. இது 5ல வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கீழ வந்து நமக்கு வந்து அந்த பென்சில் ஐகான் இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணி இண்டியாவிக்ஸ் அப்படிங்கிற அந்த சார்ட்ட வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இத நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து இண்டியாவிக்ஸ பேஸ் பண்ணி நமக்கு வந்து கால்குலேஷன் பண்ணி குடுக்கும். ஓகேவா? அதான் இதோட செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸ் முடிஞ்சுச்சு. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இதில வந்து ஒரு 5 நாளுடைய ஹைய குடுக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ ஒரு 5 நாளுடைய ஹை எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுதான் ஒரு 50 டே ஆமா. ஆ ஒரு 5 டே இருக்கு இங்க. ஒரே நிமிஷம் நான் காட்டுறேன் அந்த ஹை. ஓகே. இந்த இருக்கா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அங்க 5 டே நம்ம செட்டிங்ல குடுத்துருந்தோம். அந்த 5 டேனுடைய ஹை ரூ. 60. ஸோ இந்த 5 நாளுடைய ஹை, மல்டி டே ஹைய வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் குடுக்கும்போது, மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அங்க இதுதான் நடந்திருக்கு. 5 நாளுடைய ஹைக்கு மேல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட்டு இது ஓப்பனே அங்க தான். 5 நாளுடைய ஹைக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகி, பிரைஸ் அக்செப்ட் ஆகாம கீழ வந்துட்டு, கீழ இருக்கக்கூடிய அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை. அந்த ஹைல இருந்து மார்க்கெட் திருப்பி மேல வந்து அதான் ஓப்பனுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து க்ளோசிங் குடுக்குது. ஸோ இதுதான் அந்த 5 நாளுடைய ஹை. இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் க்ளோசிங் குடுக்கு. ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் என்ன ஆகுது பாருங்க, நல்லாவே ஒரு ஒரு இந்த ஆப்ஷன் நல்ல ஒரு பையிங் நடந்திருக்கு. புட் ஆப்ஷன். அதேமாரி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸும் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபாலிங். அந்த ஃபால்ல தான் இது வந்து நல்ல வந்து ஒரு லாங் மூவ்மெண்ட் குடுத்துருக்கு. இந்த பிரீமியம். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து மிக எளிமையா நம்மளால வந்து ஒரு ரேஞ்ச் இன்ட்ராடே பண்ணும்போது, இன்ட்ராடேனுடைய ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த லைன்லாம் வந்து ஒரு மல்டி டே லைன் இருக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்கெல்லாம் இருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிரைஸ் ஒரு இடத்துல வந்து கைக்கு மேல போகுது அப்படின்னா, பிரைஸ் அங்க அக்செப்ட் ஆகுதான்னு பாருங்க. அக்செப்ட் ஆயிருச்சுன்னா ஓகே. அக்செப்ட்னா என்ன? அடுத்த கேண்டிலுக்கு இந்த கேண்டில் இப்ப இந்த ஓப்பன் கேண்டில் இது 5 மினிட் கேண்டில் 9.15 கேண்டில் இது வந்து எங்க ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. ஒரு 5 நாளுடைய ஹைக்கு மேல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப இங்க பிரைஸ் அக்செப்ட் ஆகுதா அப்படின்னு பாருங்க. அக்செப்ட் ஆகல. அப்ப அடுத்த கேண்டில் என்ன ஆகுது? ரெட் கலர் கேண்டில் பிரைஸ் கீழ விழுது. அடுத்து இங்க வரும்போது மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே ஹைல இருந்து மார்க்கெட் வந்து ஃபர்தரா கீழ வரணும் அப்படின்னா, இந்த கேண்டில் கீழ வந்திருக்கு. அதாவது 9.45 கேண்டில் கீழ வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 9.45 கேண்டில் கீழ வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதோட லோவ இந்த 9.45 கேண்டிலுடைய லோவ எந்த கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில் கீழ குடுத்து, அதுக்கு கீழ மார்க்கெட் வருது அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து அக்செப்ட் ஆயிட்டாங்க. ஸோ இங்க அக்செப்ட் ஆகல. அடுத்த கேண்டில் அப்படியே வந்து மேல வந்துருது. அடுத்து வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல மார்க்கெட் அப்படியே மூவ் ஆகுது.
அப்போ இங்கேருந்து மார்க்கெட் திரும்புது, இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுது. இங்கே ப்ரைஸ் அக்செப்ட் ஆகலை, இங்கே ப்ரைஸ் அக்செப்ட், இங்கேயும் ப்ரைஸ் அக்செப்ட் ஆகலை. ரெண்டுமே வந்து இங்கே திரும்புது, இங்கே வந்து மார்க்கெட் இங்கேயும் திரும்புது. இதுதான் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த புட் ஆப்ஷன் நல்ல ஒரு இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட், அதாவது இந்த புட் ஆப்ஷனில் ரோவா வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு ஒரு கற்றுதல். நீங்கள் இதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, நல்ல இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய நண்பர்கள் வந்து நம்ம ட்ரேடர் வியூவில் வந்து நிறையா வந்து நம்ம இது அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ண முடியல, என்னோட பணம் பே பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ நாமளும் வந்து ட்ரேடர் வியூவில் வந்து நம்ம சர்ச் பண்ணி நம்மளும் அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி கேட்டாச்சு. அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து வேற ஒரு மெயில் ஐடியை கொடுத்து இன்னும் ஒரு 45 நாளைக்கு நீங்கள் வந்து ப்ரீ ட்ரேல வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க ஃபர்தராக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம பே பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.